வேதாமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வறண்ட காலங்கள் வழியாக பல தேவ மனிதர்கள் கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம் என்றால், தேவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து அவனை அழைத்து, நான் உனக்கு காமிக்கின்ற தேசத்திற்கு வா என்று அழைத்த பொழுது தேவன் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். உன்னை நான் ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன், கடற்கரையில் இருக்கின்ற மணலை போல உனக்கு ஒரு ஜாதியை தருவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டும் அது நிறைவேறாமல் 25 ஆண்டுகள் அவன் காத்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்களேன், இந்த 25 ஆண்டுகளில் எவ்வளோ முறை ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா, நீங்கள் செய்ய மாட்டீங்களா, ஏன் செய்ய மாட்டீங்க, என்னை அழைத்தீங்கல்ல, என்னை கூப்பிட்டீங்கல்ல, ஆனால் நீங்கள் சொன்னது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை என்று நிச்சயம் ஆபிரகாம் உங்களைப் போல என்னை போல தான் ஒரு மனிதன் கட்டாயம் அவர் யோசித்திருப்பார். மோசேவை எடுத்துக்கொள்ளுங்களேன், 40 வயதில் ஒரு துடிதுடிப்பு இருந்தது அவருக்கு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியால் அவர் ஒரு தவறை செய்திடுறாரு. என்ன செய்கிறாரு, அவர் அந்த எகிப்தியனை கொன்று விட்டுறார். அந்த ஒரு சிறிய தவறு நிமித்தம் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவன் திரிந்து கொண்டிருக்கின்றான். 40 வருடங்கள் அவன் எகிப்தின் அரண்மனையின் வசதியிலிருந்து ஒரு வனாந்திரத்தில் திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். இந்த 40 வருடங்கள் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த மோசே நிச்சயம் யோசிச்சிருப்பான், ஆண்டவரே என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா, உன்னுடைய நோக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் மறந்துட்டீங்களா என்று நிச்சயம் யோசித்திருப்பார். இப்படிப்பட்ட பல தேவ பிள்ளைகளை நாம் அவர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வழியாக கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்க கூட 430 வருடங்கள் அவர்கள் எகிப்தில் சிறைப்பட்டு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், 430 வருடங்கள்னா பல தலைமுறைகளாக அவர் வாழ்ந்த பொழுது எந்த விதத்திலும் தேவன் அவர்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் பார்க்காமல் பல தலைமுறைகள் கடந்து சென்றிருப்பார். நல்ல வேளை ஆண்டவர் நம்மளை 400 வருஷம் காக்க வைப்பதில்லை இப்பெல்லாம். ஆனாலும் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஆண்டுகளாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை மறந்தது போல நிச்சயம் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள்.